இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியில உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. மிகுந்த குறுகிய காலத்தில் 2 நாட்கள்ல சுமார் 517 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்கள், நிறைவுற்ற திட்டங்களை தொடங்கி வைப்பது, புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவது அப்படின்னு இந்த அரசு விழாவை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அண்ணன் திரு சக்கரபாணி அவர்களுக்கும், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் மதியழகன் அவர்களுக்கும், அண்ணன் பிரகாஷ் அவர்களுக்கும் முதல்ல என்னுடைய மாவட்ட நிர்வாகத்துக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியையும் பயனாளிகள் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். கிருஷ்ணகிரியில உங்க மாவட்டத்தில் ஒரு ஐடி காரிடாரை உருவாக்கணும், இன்னும் சொல்ல போனா பெங்களூருக்கு இணையா ஒசூர் உள்ளிட்ட பகுதிகளை வளர்த்து எடுக்கணும்னு நாலேஜ் காரிடார் திட்டம் அறிவிக்கப்பட்டு இருக்கு. இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டு இருக்கே தவிர எந்த பணிகளும் இன்னும் தொடங்கவில்லை. ஆனா அதுக்குள்ள சில பேர் இந்த திட்டத்திற்கு NH 948 சாலையினுடைய இருபுறமும் சுமார் 1 கிலோமீட்டர் வரைக்கும் நிலம் எடுக்கப்படும் பொய்யான தகவலை பரப்பி வராங்க. குறிப்பா கெலவரப்பள்ளி அணையினுடைய பாசன பகுதியில் இந்த திட்டம் வரப்போகுதுன்னு ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுருக்கிறாங்க. இது பற்றி இந்த மாவட்டத்தை சேர்ந்த விவசாய பெருமக்கள், பொதுமக்கள், நம்முடைய அமைச்சர் அண்ணன் திரு சக்கரபாணி அவர்கள் மற்றும் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் நம்முடைய முதலமைச்சரை சந்திச்சு அவங்களுடைய கருத்துக்களை முதலமைச்சர் கிட்ட சொன்னாங்க. அப்பவே முதலமைச்சர் மிக தெளிவாக சொல்லிட்டார், கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள், பொதுமக்கள், விவசாயிகளை பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு திட்டத்தையும் நம்முடைய அரசு நிச்சயம் செயல்படுத்தாதுன்னு உறுதிமொழியை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார்.